few daysல T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த வாட்டி 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்போட ஸ்குவாட் ரிவ்யூஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வேர்ல்ட் கப்பில் டோட்டலி 4 குரூப்ஸ் இருக்குது. இதில் குரூப் ஏல டீம் இந்தியா இருக்காங்க. இந்தியா டீமை ஸ்கை லீட் பண்ணுவார். ரீசெண்டாக T20ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா செம்ம ஃபார்மில் இருக்காங்க. இந்தியன் பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சிவம் துபேன்னு எல்லாரும் செம அதிரடியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் சைடில் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப்னு நல்ல பவுலர்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் பியில் ஆஸ்திரேலியா சைடை மார்ஷ் லீட் பண்ணுவார். ஆஸ்திரேலியா சைடில் நல்ல அதிரடியான பேட்டர்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட், மார்ஷ், ஸ்டோய்னிச், மேக்ஸ்வெல்லாம் இருக்காங்க. பவுலிங் சைடில் இந்த வாட்டி ஜாஸ் ஹேசல்வுட், நேத்தன் எல்லிஸ்னு இருக்காங்க. இப்போதைக்கு வந்த நியூஸ் படி பேட் கமின்ஸ் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் ஆட மாட்டார் டியூ டு இன்ஜுரி. மேபி சூப்பர் 8ல் ஜாயின் பண்ணுவார். குரூப் சியில் இங்கிலாந்து இருக்காங்க. இங்கிலாந்து சைடில் பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபில் சால்ட், ஹாரி ப்ரூக், ஜேக்கப் பெட்டல், பட்லர்னு நல்ல பேட்டிங் லைனப் தான். சாம் கரன் டீமில் இருக்காரு. இங்கிலாந்து பவுலிங் சைட் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் லைனப்பாக இருக்குது. ஆர்ச்சர் மட்டும்தான் மெயின் பவுலராக இருக்காரு ஸ்குவாடில். இந்த டீமை ஹாரி ப்ரூக் லீட் பண்ணுவார். வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பேட்டிங் லைனப் டு அன் எக்ஸ்டென்ட் நல்லா இருக்குது. ஷெர்ஃபேன், ரூதர்ஃபோர்ட், பிராண்டன் கிங், ஹெட்மயர், பவல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா நல்ல பேட்டிங் ஆடி மேட்சை ஒன் சைடாக தான் கொண்டு போவாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸில் பவுலிங் தான் அவ்வளோவா பெருசாக இல்லை. ஜேசன் ஹோல்டர் அண்ட் அகில் ஹுசைன் டீமில் இருக்காங்க. குரூப் சியில் நேபாள் டீமும் இருக்காங்க. ஸ்காட்லாண்ட் லாஸ்ட் மினிட்ல உள்ளே வந்தாங்க. லாஸ்ட் டைமே நம்ம பார்த்தோம், நேபாள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குரூப் சியில் செகண்ட் டீமாக எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் குரூப் டியில் தான் ரியல் பேட்டிலே இருக்குது. 2 பிக் டீம்ஸ் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த குரூப்பில் தான் இருக்காங்க. நியூசிலாந்து டீமை சாண்ட்னர் லீட் பண்ணுவார். இந்த வாட்டி நியூசிலாண்டில் பிக் பிளேயர்ஸ் லைக் கேன் வில்லியம்சன், ட்ரெண்ட் போல், சவுதின்னு யாருமே இல்லை. அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. நியூசிலாந்து சைட் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. டெவான் கான்வே, ஃபின் ஆலன், டிம் சேஃபர்ட்னு டாப் ஆர்டர் பேட்டர் நல்லா இருக்காங்க. ஃபின் ஆலன் ரீசெண்டாக பிபிஎல்ல செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார். கிளென் பிலிப்ஸும் T20ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. பவுலிங் சைடில் லாக்கி ஃபெர்குசன், ஜேக்கப் டெஃபே, மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன் இருக்காங்க. ஸ்பின்க்கு இஷோடி அண்ட் சாண்ட்னர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த வேர்ல்ட் கப்லேயே ஆன் பேப்பர் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட் தான் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்ரம் இந்த டீமை லீட் பண்ணுவார். ரயான் ரிக்கில்டன் அண்ட் ஸ்டப்ஸ் டீமில் ஆட் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் டீகாக், ரயான் ரிக்கில்டன், மார்க்ரம், பிரெவி, ஸ்டப்ஸு செம்மையான பேட்டிங் லைனப். பவுலிங்லேயும் மார்க்கோ யான்சன், நாக்கியா, ரபாடான்னு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. குரூப் டியில் ஆப்கானிஸ்தான் டீமும் இருக்காங்க. லாஸ்ட் டைம் செமிஃபைனல்ஸ்லாம் போனாங்க. எந்த 2 டீம்ஸ் இந்த குரூப்பில் வந்து குவாலிஃபை ஆவாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் 8ல் ப்ரீசீடிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. இதுபடி குரூப்ஸ் அலாகேட் பண்ணியிருக்காங்க. குரூப் 1ல இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க. மற்ற 4 டீம்ஸ் குரூப் 2ல். இந்த ப்ரீசீடிங் எப்படின்னா, சப்போஸ் குரூப் டி எடுத்துக்கோங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள். இதில் பாயிண்ட்ஸ் டேபிள் படி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் வராங்க, நியூசிலாந்து அப்புறம் செகண்ட் வராங்க. இல்லைனா நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் வராங்க, சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் வராங்க. பட் இந்த பொசிஷன்ஸ் எதுவுமே கவுண்ட் ஆகாது. சவுத் ஆஃப்ரிக்கா வில் மேக் குரூப் 1 அண்ட் நியூசிலாந்து வில் மேக் குரூப் 2. இப்போ சப்போஸ் நான் சீடட் டீம்ஸ் லைக் ஆப்கானிஸ்தான் வராங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகுறாங்க. அப்போ நியூசிலாந்துக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் குரூப் 2 போவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் படி இந்தியா, ஆஸ்திரேலியா ஃப்ரம் குரூப் 1 அண்ட் நியூசிலாந்து, இங்கிலாந்து ஃப்ரம் குரூப் 2 செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்க? எந்த டீம் இந்த வாட்டி கப் அடிப்பாங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.